Hey guys, welcome back to my channel in the tutorial. And இன்னொரு டாபிக் பாத்தீங்கன்னா இருந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷன் எப்படி நம்ம கேக்கி இல்லாம நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்றது, எப்படி ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபவுண்டேஷன் நம்ம அப்ளை பண்றது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் இந்த வீடியோ இருந்துட்டு ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா இருந்துட்டு உங்களோட ஸ்கின் வந்துட்டு ப்ரெப் பண்ணணும். ஸோ ப்ரெப் அப்படின்னா இருந்துட்டு மாய்ஸ்சரைசர் நல்ல உங்கள் ஸ்கின்னுக்கு இருந்துட்டு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்கணும். ஸோ பேஸே அதுதான். நீங்கள் எந்த ஒரு ஃபவுண்டேஷன்ஸ் இல்லைன்னா எந்த ஒரு மேக்கப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களோட பேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கின்ல நீங்கள் அப்படியே ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா நல்லா பிளெண்டாக இருக்காது, திட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியே ஆகணும். அண்ட் நான் இருந்துட்டு இப்போ நான் மாய்ஸ்சரைசர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 5 minutes ஆயிடுச்சு. என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணேன்னா சிம்பிள் அப்படிங்கிற பிராண்டில் இந்த மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணிட்டு இல்லை, எந்த மாய்ஸ்சரைசர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்கள் கையில் இருக்கிற மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யூஸ் பண்ணும்போது நல்லா உங்களோட ஃபுல் ஃபேஸுக்கு இருந்துட்டு அப்ளை பண்ணுங்க. லைக் நெக் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 minutes நீங்கள் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டீங்கன்னா இருந்துட்டு அப்படியே உங்களோட ஸ்கின்னோட அந்த மாய்ஸ்சரைசர் நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். இருந்துட்டு எந்த ஒரு ஸ்டெப்பாக இருந்தாலும் ஒரு கொஞ்சம் கேப் போட்டு பண்ணுறது இருந்துட்டு ரொம்பவே உங்களோட மேக்கப் நல்லா லாங் லாஸ்டாகவும் இருக்கும். அதே சமயம் கேக்கினஸ் அந்த மாதிரி இருக்காது. சரி பார்த்தீங்கன்னா நான் ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறேன். ப்ரைமருக்கு LA Girl இந்த ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இருந்துட்டு இந்த போஸ் இருக்குது. ஸோ இந்த பக்கம்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக நான் இருந்துட்டு யூஸ் பண்ணுறேன். லைட் டியூப்ல இருந்தே கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் ஃபிங்கர்ஸே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு ப்ரஷ் வேணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம வந்துட்டு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறோம். இன்றைக்கி இருந்துட்டு நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்சில் பண்ண போகிறேன். ஸோ அப்படி கூட பண்ணலாம். ஸோ எதர் நீங்கள் கன்சில் பண்ணிட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் போடலாம், அண்ட் ஃபவுண்டேஷன் போட்டுட்டு நீங்கள் கன்சில் பண்ணலாம். யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மேட் ஃபவுண்டேஷன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். Maybelline வந்து சூப்பர் ஸ்டே ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா கன்சில் பண்ணாமல் டைரெக்டாக ஃபவுண்டேஷன் போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் இருந்துட்டு ஏதாவது பிக்மெண்டேஷன் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கன்சிலர் வச்சு கன்சில் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் தான். ஸோ ஒரு இவ்வளோ ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். ப்ரஷ் இருக்குது, ஃபவுண்டேஷன் ப்ரஷ் இல்லைன்னா இந்த மாதிரி கபுக்கி ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் கூட யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டும் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் ப்ரஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸ் வந்துட்டு இந்த பிளெண்டரால் நான் எடுத்துக்க போகிறேன். அண்ட் இப்போ நான் ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணுறேன். ஸோ எப்பவுமே ஃபவுண்டேஷன் போடும்போது இந்த மாதிரி டேப் பண்ணுங்கள். லைக் இந்த மாதிரி ட்ராக் பண்ணாதீங்க, இப்படி ட்ராக் பண்ணாதீங்க. பண்ணுறனால இருந்துட்டு உங்களோட ஃபவுண்டேஷன் வந்துட்டு ரிமூவ் ஆயிரும் அந்த பிளேஸ்லேருந்து. ஸோ இப்படி டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் நீங்கள் எவ்வளோ ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ கவரேஜ் வருது. இன்னும் நம்மளுக்கு வேணும்னா மறுபடியும் நம்ம வந்துட்டு கவரேஜ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் இருந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஏதாவது எக்ஸ்ட்ராஸ் இருந்துச்சுன்னா அது எடுக்கிறதுக்காக பியூட்டி பிளெண்டர், இந்த மாதிரி ஒரு பியூட்டி பிளெண்டர் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த பியூட்டி பிளெண்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.
லைட்டாக மட்டும் நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு எக்ஸஸாக ஏதாவது ஃபவுண்டேஷன் இருக்குது அப்படிங்கும்போது இருந்துட்டு இது ரிமூவ் பண்ணிடும். ஐல வந்துட்டு கொஞ்சம் டார்க்னஸ் இருக்கு. ஸோ இன்னும் பில்டப் பண்ண ஃபவுண்டேஷனில் இன்னும் பில்டப் பண்ணாமல் நான் வந்துட்டு கன்சிலர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கன்சிலர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபவுண்டேஷனோட கன்சிலர் வந்துட்டு ரொம்ப திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அண்ட் உங்களோட மார்க்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஈஸியாக இருந்துட்டு கவர் பண்ணிடும். ஸோ ஃபவுண்டேஷன் அப்படிங்கும்போது நீங்கள் அதில் கவர் பண்ணுறதுக்கு பில்டப் பண்ணிகிட்டே போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிலர் வாங்கி நீங்கள் உங்களோட ஷேடுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டு முடிச்சுட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கிறது இன்னும் வெளியில் தெரிகிற மாதிரி ஏதாவது பிக்மெண்டேஷன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டார்க் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட கன்சிலரில் நீங்கள் கவரேஜ் கொடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற கன்சிலர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேக்கோட ஒரு பேலட் தான். ஸோ மேக்லேருந்து இந்த பேலட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். மேக்லேருந்து ப்ரோ கன்சில் அண்ட் கரெக்ட் பேலட். ஸோ அண்டர் ஐ பண்ணும்போது எப்பவுமே மேலே பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நான் இந்த 2 ஷேடும் வந்துட்டு எடுத்து லைட்டாக கன்சில் பண்ணிக்கிறேன். செட் பண்ணுறதுக்கு இருந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா லூஸ் பவுடர் யூஸ் பண்ணலாம். மேக்கோட காம்பேக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நான் காட்டணும்னு நினச்ச பேஸ் இதுதான். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இருந்துட்டு உங்களோட கான்டூர் பண்ணிக்கலாம், ப்ளஷ் பண்ணிக்கலாம், ஹைலைட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னும் ஹைலைட்டிங் கூட நான் பண்ணல. ஹைலைட்டிங் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கடியில் எங்கெல்லாம் உங்களுக்கு நல்லா ஹைலைட்டாக ப்ரைட்டாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட கன்சிலர் வச்சு உங்களோட ஷேடோட உங்களோட ஸ்கின் டோனோட ஒரு 2 to 3 ஷேட் அதிகமாக எடுத்து ஒரு கன்சிலர் எடுத்து நீங்கள் ஹைலைட் பண்ணலாம். ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி செட்டிங் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களோட ஃபவுண்டேஷன் வந்துட்டு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye from Hindu. Stay happy and stay healthy. Bye.